வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 4 லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அதில் காம்பவுண்ட் வேரியேஷன் பார்க்கலாமா. நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் டைரக்ட் ப்ரப்போர்ஷன் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா. அதை ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிப்போம். அதை வச்சு தான் இந்த காம்பவுண்ட் வேரியேஷன் வருது. ஓகேம்மா. இப்போ டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா என்னது? ரெண்டு அளவுகள் எடுத்துக்கோங்க, ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒன்று கூடும்போது இன்னொரு அளவும் கூடும், ஒரு அளவு குறைஞ்சிச்சின்னா இன்னொரு அளவும் குறையும். அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்னா என்னது? ஒரு குவான்டிட்டி கூடும்போது இன்னொரு குவான்டிட்டி குறையும், அல்லது ஒரு குவான்டிட்டி குறையும் போது இன்னொரு குவான்டிட்டி கூடும். இப்படி ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் படித்தோம் இல்லையாம்மா. பாருங்கள், டைரக்ட் ப்ரப்போர்ஷன் இஃப் டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய், ரெண்டு குவான்டிட்டிஸை எக்ஸும் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, ஆர் இன் டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே, கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேயா. இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்கிறது இஃப் டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் தென் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா. ஸோ இப்போ டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அண்டர் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ஒரே ஸ்பீடில் போகுது. இப்போ டிஸ்டன்ஸ் கூட கூட டைமும் என்னாகும்? அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துனீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், ஸ்பீடு எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கணும். ஓகே. டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா டைமும் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையாம்மா. ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். another one, பர்ச்சேஸ் அண்ட் ஸ்பெண்டிங். நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கனதான் செலவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா. இப்போ குறைவான திங்ஸ் வாங்கினீங்கன்னா நம்மளோட ஸ்பெண்டிங் அமௌண்ட்டும் குறைவாக தான் இருக்கும். அதுவே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஸ்பெண்டிங்கும் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். another one, ஒர்க் டைம் அண்ட் ஏர்னிங்ஸ். இப்போது நம்ம டைமுக்கு, அந்த ஆஃபீஸ் டைமுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்குது. அதுவே ஓவர் டைம் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்குது இல்லையா. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம அதிகம் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ ஏர்னிங்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ ரெண்டும் ஒரே இதில் போகுது. இப்போ நிறைய நாள் லீவ் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? நம்ம ஒர்க் பண்ண டைம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஏர்னிங்ஸு சேலரி ஆகிடும், குறைஞ்சிரும். ஓகேயா. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் ஏர்னிங்ஸ் இருக்குது. அதிக நேரம் ஒர்க் பண்ணோன்னா அதிக ஏர்னிங்ஸ், குறைவாக ஒர்க் பண்ணோன்னா குறைவான ஏர்னிங். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா, இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்னா எப்படி? ஒரு அளவு கூடும்போது இன்னொரு அளவு குறையும், ஒன்று குறைஞ்சிச்சின்னா இன்னொன்று கூடும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இன்வர்ஸ் இல்லையா. பாருங்கள், ப்ரைஸ் அண்ட் கன்சம்ஷன். இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம், அதோட விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம குறைவாக தான் வாங்குவோம் இல்லையா. அதோட வாங்குகிற அளவு குறைச்சிடுவோம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்குறது குறைஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ப்ரைஸ் அதிகமாகுது, நம்ம வாங்குகிற அளவு குறைஞ்சிடுது. ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஒர்க்கர்ஸ் அண்ட் டைம். இப்போது ஒரு வேலையை செய்கிறாங்க, ஒரு 10 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, 5 ஹவர்ஸில் முடிச்சிருந்தாங்க. அதுவே 5 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா டைம் என்ன ஆகும்னா அவங்க அதிக நேரம் எடுப்பாங்க இல்லையா. ஒர்க்கர்ஸை குறைக்கும் போது டைம் அதிகமாகிடும். ஸோ ஒரு அளவு குறையுது, ஒரு அளவு கூடுது. ஸோ இது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். அதுவே ஒர்க்கர்ஸை நீங்கள் இங்கே 10 ஒர்க்கர்ஸ்க்கு பதிலாக 20 ஒர்க்கர்ஸ் போட்டுட்டிங்கன்னு வைங்க, அப்போ 5 ஹவர்ஸில் முடிக்கிறது 2.5 ஹவர்ஸில் முடிச்சிருவாங்க. அப்போது ஒர்க்கர்ஸை கூட்டும்போது டைம் குறைஞ்சிடுது. ஸோ திஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் அண்ட் டைம். ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு தான் போகணும்னு இருக்குது, ஒரு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஸ்பீட் பாருங்கள், ஸ்லோவாக போனோன்னா டைம் என்னாகும்? ஸ்பீடை குறைச்சிட்டோன்னா டைம் ரொம்ப நேரம் ஆகும் போய் சேர்கிறதுக்கு. ஓகேயா. ஸோ ஸ்பீடு குறையும் போது டைம் கூடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டோம், ஸ்பீடை கூட்டிட்டிங்கன்னா டைம் என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். ஸோ இது என்னது? இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஓகேயா. ஸோ பேசிக் கான்செப்ட் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். டைரக்ட்ங்கும்போது ரெண்டு குவான்டிட்டியுமே ரெண்டுமே கூடும் அல்லது ரெண்டுமே ஒன்று போல் குறையும். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுங்கிறது ஓரளவு கூடும், ஓரளவு குறையும், அல்லது ஓரளவு குறையும், இன்னொரு கூடும். இந்த மாதிரி இன்வர்ஸ் மாதிரி இருக்கிறது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேரியேஷன். இது நமக்குள்ளது. காம்பவுண்ட் வேரியேஷன்னா என்ன? ப்ராப்ளம்ஸ் விச் இன்வால்வ் அ செயின் ஆஃப் 2 or more வேரியேஷன்ஸ். ரெண்டுக்கு அதிகமான வேரியேஷன்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் காம்பவுண்ட் வேரியேஷன்னு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ காம்பவுண்ட் வேரியேஷன் எடுத்துட்டிங்கன்னா 2 or more வேரியேஷன்ஸ் அதில் இருக்கும்.
ஸோ இந்த காம்பவுண்ட் வேரியேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரப்போர்ஷன் மெத்தட், செகண்ட் ஒன் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட், தேர்ட் ஒன் இஸ் ஃபார்முலா மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 3 மெத்தட்ஸில் நமக்கு சம் செய்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்றை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதை வச்சு எல்லா சம்மும் செய்யலாம். ஆனால் எப்படி ஏதோ ஒரு சம் எடுத்து அதுக்கு 3 மெத்தடையும் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேம்மா. நெக்ஸ்ட் உள்ள சம்முக்கெல்லாம் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரப்போர்ஷனல் மெத்தட். ப்ரப்போர்ஷன் மெத்தட்ங்கிறது the product of extreme is equal to product of means. இதுக்கு 2 வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம என்னென்ன வேரியேஷனுங்கிறத போட்டு ப்ரப்போர்ஷனில் எழுதிட்டு அதை ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸையும் இக்வேட் பண்ணோன்னா நம்ம அன்னோன் வேரியபிளை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சம் செய்யும்போது சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ப்ரப்போர்ஷன் மெத்தடுக்கு the product of extreme is equal to the product of the means. எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் எண்டில் உள்ளது, மீன்ஸ்னால் சென்டரில் உள்ளது. ஓகேயா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏ மென் வந்து நம்பர் ஆஃப் மென் வந்து ஏ இருக்குது. ஓகேயா, அது 10 or 5 எது வேணாலும் இருக்கலாம். ஒரு வேரியபிள் கொடுத்து வச்சுருக்கிறோம். சி ஆஸில் இ டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா டி ஆஸில் எஃப் டேஸில் அந்த வேலையை முடிக்கணும்னா எத்தனை ஆட்கள் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த எத்தனைங்கிறது நமக்கு தெரியாததுக்கு இந்த எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை கொடுத்து வச்சுருக்குறோம். இது நம்பர்ஸ் வச்சு தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதையே வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃபார்முலாக்காக. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த அன்னோன் குவான்டிட்டி, அதாவது இங்கே நமக்கு எக்ஸை தான் அன்னோன் குவான்டிட்டின்னு எடுத்துருக்குறோம். ஓகேயா, இந்த அன்னோன் குவான்டிட்டியை நோன் குவான்டிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணி அது என்ன ப்ரப்போர்ஷனுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். நம்பர் ஆஃப் மென் ஆஸ் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுலேயும் சப்போஸ் மென்னும் ஆஸும் டைரக்ட் ப்ரப்போர்ஷனை டீன்னு மார்க் பண்ணுறோம். ஓகேயா, டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் அஸ் டி பை சி ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேம்மா, பாருங்கள், மென் அண்ட் ஆஸ், நம்பர் ஆஃப் மென்னும் ஆஸும் டைரக்ட் வேரியேஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் வேரியேஷனில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டருக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அதாவது டி பை சின்னு எழுதணும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த ரெண்டும் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டரை வந்து சி பை டின்னே எடுத்துக்கலாம், டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் எழுதுறதுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறது. டைரக்ட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அதாவது கீழே உள்ளதை தான் மேலே எழுதணும், டி பை சின்னு எழுதணும். அதுவே இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா சி பை டின்னு எழுதிக்கலாம். ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நம்பர் ஆஃப் மென்னும் ஆஸும் டைரக்ட் வேரியேஷனில் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் டி பை சி. நெக்ஸ்ட்டு மென் அண்ட் டேஸ், நம்பர் ஆஃப் மென்னும் டேஸும் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனாக ஐன்னு மார்க் பண்ணுவோம். ஓகேயா. இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டரை அங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதிடணும், இ பை எஃப்னு எழுதுகிறோம். ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் படி ஃபார்முலா என்னென்ன, அன்னோன் குவான்டிட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த எக்ஸுக்கு கூட இருக்கும் இல்லையா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அது ஏ இன்டு, இப்போ நான் இது வந்து டைரக்ட் வேரியேஷன் டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருக்குதுன்னு சொன்னதுனால மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் டி பை சி. ஸோ இந்த டி பை சி, இப்போ நம்பர் ஆஃப் மென்னும் டேஸும் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் இருக்குது. ஸோ அந்த இதை ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிடணும், தட் இஸ் இ பை எஃப். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் படி காம்பவுண்ட் வேரியேஷனில் இந்த வேரியபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ இன்டு டி பை சி இன்டு இ பை எஃப். இது வந்து நீங்கள் ஃபார்முலாவாக படிச்சுக்கிட்டாலும் நம்ம சம் செய்யும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது, கொடுத்துருக்கிற அந்த அன்னோன் குவான்டிட்டியை நோன் குவான்டிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணி டைரெக்டாக இன்வர்ஸாங்கிறத செக் பண்ணுவோம். டைரக்ட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் எழுதணும். அதுவே இன்வர்ஸ் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்கிறோ அதே அப்படியே எழுதிக்கணும். ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி செய்து ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். சம் செய்யும்போது ஈஸியாக புரியும். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன் ஃபார்முலா மெத்தட். நம்ம சம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சம்மில் அந்த கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து பர்சன்ஸ் யார், டேஸ் என்ன, ஆஸ் என்ன, ஒர்க் என்னங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேயா.
நம்பர் ஆஃப் பர்சனுக்கு பிங்கிற லெட்டர், டேஸ்க்கு டி, ஆஸ்க்கு ஹெச், ஒர்க்குக்கு வந்து டபிள்யூ. சில சம்மில் ஒர்க்குன்னு டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்னது, P1 into D1 into H1 by W1 is equal to P2 into D2 into H2 by W2. இதில் சில சம்மில் ஆஸ் இருக்காது. ஆஸ் கொடுக்கலைன்னா ஃபார்முலா P1 into D1 by W1 is equal to P2 into D2 by W2ன்னு இருக்கும். ஓகேயா. ஸோ PDHW இதில் அந்த சம்மில் எது இதை டினோட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேம்மா. இது பேசிக் தான். இனி நம்ம சம் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம், சம் ஈஸியாக புரியும். ஓகேம்மா. எக்ஸாம்பிள் 4.19. The question is, if a company pays 6 lakh rupees for 15 workers for 20 days, how much would it need to pay for 5 workers for 12 days? ஓகேம்மா. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு கம்பெனி 15 ஒர்க்கர்ஸ் வந்து 12 டேஸ் ஒர்க் பண்ணும்போது 6 lakh வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஒர்க்கர்ஸுக்கு 12 டேஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. ஸோ இதில் 3 மெத்தட்ஸும் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஒன் சொல்யூஷன், ஃபஸ்ட் ஒன் ப்ரப்போர்ஷன் மெத்தட் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ப்ரப்போர்ஷன் மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதிப்போம். என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த கம்பெனி வந்து 15 ஒர்க்கர்ஸ்க்கு 20 டேஸ்க்கு 6 lakh rupees வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஒர்க்கர்ஸ்க்கு 12 டேஸ்க்கு எவ்வளவு பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஒர்க்கர்ஸ் இருக்குது, டேஸ் இருக்குது, இங்கே பேமெண்ட்டு பே இருக்குது, அதை எழுதிப்போம். ஒர்க்கர்ஸ், டேஸ். இதில் அன்னோன் வேல்யூ வரக்கூடியதை வந்து சென்டரில் எழுதுவோம்மா, ரெண்டு கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா. ஸோ இங்கே பேங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது இல்லையா. அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுப்போம். 6 lakh வந்து இத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ 5 ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ ரூபாய் பே பண்ணுவாங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேயில் தான் நம்ம ஒரு வேரியபிள் எடுக்க போகிறோம். ஸோ அது சென்டரில் எழுதிப்போம். நெக்ஸ்ட் இருக்கிறது டேஸ். சரி, இனி 15 ஒர்க்கர்ஸ்க்கு 20 டேஸ்க்கு 6 lakh rupees பே பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஒர்க்கர்ஸ்க்கு 12 டேஸ்க்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இதில் வந்து இந்த டேட்டாஸ் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் மெத்தடுக்கு நம்ம ஒரு நோன் குவான்டிட்டிஸோட இது கூட இதை கம்பேர் பண்ணுறோம். அன்னோன் வேரியபிள் இருக்கு இல்லையாப்பா, இதை ஃபஸ்ட்டு இது கூட கம்பேர் பண்ணுங்கள், அடுத்தது இதை இது கூட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி என்ன வேரியேஷனில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகேம்மா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 15 ஒர்க்கர்ஸுக்கு 6 lakh rupees பே பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. இங்கே ஒர்க்கர்ஸ் என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் குறைவாக இருக்குது. அப்போ அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளோவா இருக்கும், குறைவாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஒர்க்கர்ஸோட நம்பர்ஸ் குறையும் போது பேமெண்ட் அமௌண்ட்டும் குறையுது. ரெண்டுமே ஒன்று போல் இருக்குது, இதுவும் குறையுது அதுவும் குறையுது. ஸோ இது என்ன வேரியேஷன், ப்ரப்போர்ஷன், டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஓகேயா. ஒரு குவான்டிட்டி கூடும்போது இன்னொரு குவான்டிட்டி கூடணும், அல்லது ஒரு குவான்டிட்டி குறையும் போது இன்னொரு குவான்டிட்டி குறையணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் ப்ரப்போர்ஷன், ஏற்கனவே படித்தது. இப்போ இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இந்த ரெண்டையும் எப்படி இருக்குது, டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருக்குது. ஓகேயா. டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், x/y is equal to கேங்கிறது தான் டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கான ஃபார்முலா இல்லையா. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம், x1/y1 is equal to x2/y2 எழுதுவோம். ஓகேயா. ஸோ இங்கே எடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ x1 x2ன்னு எடுத்துக்கோங்க, இது y1 y2. ஸோ x1/y1 that is, இதில் எழுதிப்போம் workers and here workers and pay or in direct proportion. Direct proportion la irukradanaல x1/y1 that is 15/x by இந்த 6. okay, 15/6 is equal to x2/y2, அதாவது இந்த 5/x.
இதுக்கடுத்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே இருக்குல்ல இந்த பேமெண்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது ஒரே ரேஷியோவில் இருக்கும்படி எழுதணும். அதுக்காக என்ன பண்ணிடலாம், இந்த 15 இங்கே வச்சுக்கோங்க, இந்த 5 எங்கே கொண்டு வந்துருங்க, by 5 that is equal to இந்த 6 மேலே கொண்டு போயிடுங்க, 6/x. ஓகேயா, டைரக்ட் வேரியேஷன். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். இதில் வந்து ரேஷியோவில் எழுதுறதா இருந்துச்சுன்னா 15/5ங்கிறத 15:5ன்னு எழுதலாம். that is equal to 6/xங்கிறத 6:xன்னு எழுதிக்கலாம். ஓகேம்மா, ரெண்டு ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ப்ரொபோர்ஷனுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவலுக்கு பதிலாக இதை எப்படி எழுதலான்னா 15:5 as இந்த ப்ரொபோர்ஷனுங்கிறத asன்னு ரீட் பண்ணுவோம், 6:x. ஓகேயா, இது கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இந்த பேமெண்ட்டை டேஸ் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்த ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ x/y is equal to k, அதர்வைஸ் x1/y1 is equal to x2/y2ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். இதில் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரேஷியோவில் இருக்கும்படி எழுதுறதுக்காக கிராஸில் மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுருக்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ பேமெண்ட்டையும் டேஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே கம்பேர் பண்ணி இந்த ரெண்டும் என்ன வேரியேஷன் என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, நீங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க, 20 டேஸுக்கு 6 lakh பே பண்ணுறாங்க அப்படின்னா 12 டேஸுக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பேமெண்ட்டும் என்ன ஆகும், குறைய தான் செய்யும். 20 டேஸ்க்கே 6 lakh பே பண்ணியிருக்காங்க. இப்போ 12 டேஸுங்கும்போது இதை விட குறைவாக தான் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே குறையுது இல்லையா. ஸோ இந்த ரெண்டுமே என்ன வேரியேஷனில் இருக்குது, என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா x1/y1 is equal to x2/y2. இது x1 இது y1 இது x1 x2 இது y1 y2ன்னு எடுத்துட்டிங்கன்னா x1/y1 that is ஒரு ஸ்டெப் இங்கே எழுதிப்போம், here days and pay are in direct proportion. Therefore x1/y1 that is 20/6 is equal to x2/y2 that is 12/x. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த இது சேமாக ஒரே இதில் வரும்படி இருக்கிறதுக்காக கிராஸில் போட்டுக்கோங்க. தட் இஸ் இந்த 6 எங்கே கொண்டு வந்துருங்க, 12 எங்கே கொண்டுட்டு வரும், 20/12 is equal to 6/x. ஸோ இதை ரேஷியோவில் எழுதிப்போம். 20/12ங்கிறத 20:12. நெக்ஸ்ட்டு 6/xங்கிறத 6:x எழுதுகிறோம். இந்த ரெண்டு ரேஷியோஸும் ஈக்குவல்ங்கிறத ப்ரொபோர்ஷன் சிம்பிளில் எழுதலாம். ஸோ இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ 20:12 as 6:x. ஓகேயா, இதை 1ன்னு எடுத்துப்போம், இது 2ன்னு எடுத்துப்போம். ஓகேயா, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஏன்னா இங்கே வந்து 15:5 as 6:xன்னு இருக்குது இல்லையா. இங்கே எடுத்துட்டிங்கன்னா 20:12 as 6:xன்னு இருக்குது. இந்த சைடில் ரேஷியோஸ் ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்குது. இந்த சைடில் 15:5 இருக்குது, இங்கே 20:12ன்னு இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். கம்பைனிங் 1 and 2. இந்த எல்ஹெச்எஸில் இருக்கு இல்லையா, இதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே 15:5 இருக்குது, இங்கே 20:12 இருக்குது. இங்கே ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக 6:xன்னு எழுதிப்போம். இனி நமக்கு ப்ரொபோர்ஷன் மெத்தடுக்கு ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் இல்லையா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ இதில் எது எக்ஸ்ட்ரீம்ஸ் எது மீன்ஸ் பாருங்கள். மீன்ஸுங்கிறது உள்ளே வரக்கூடியது. ஸோ இதுதான் மீன்ஸ்.
எக்ஸ்ட்ரீம்ஸுங்கிறது வெளியே இருக்கக்கூடியது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாம் 15 into 20 into இந்த x is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுங்கிறது உள்ளே வரக்கூடியது. தட் இஸ் 5 into 12 into 6. இதிலேருந்து நமக்கு தெரிய வேண்டியது இந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into 12 into 6 by 15 into 20. Cancel பண்ணிக்கோங்க. 1 5 is 5, 3 5s are 15, 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 5 4s are 20. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? 6 by 5ன்னு இருக்குது. 6 5 கொண்டே டிவைட் பண்ணி எழுதிடுங்க. 1 5 is 5, here 6 minus 5 is 1, இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துக்கலாம். 2 5s are 10, ரிமைண்டர் 0. ஸோ எக்ஸ் இஸ் 1.2. எக்ஸுங்கிறது என்னது? பேமெண்ட் இல்லையா? பேமெண்ட்ங்கிறது இங்கே நமக்கு லேக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் 1.2 லேக். இது ப்ரப்போர்ஷன் மெத்தடு. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எல்லா சம்ஸுக்குமே செகண்ட் உள்ள மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் 3 மெத்தட்ஸும் சொல்லி கொடுக்குறேன். இது எப்படி செய்கிறதுங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் தான் நம்ம எல்லா சம்மும் செய்ய போகிறோம். ஓகேம்மா? மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருந்துச்சு? ஒர்க்கர்ஸ் இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ், பே அண்ட் டேஸ் இருக்குது. என்ன கொடுத்துருந்தாங்க? 15 ஒர்க்கர்ஸ்க்கு 20 டேஸ்க்கு 6 lakh rupees வந்து பே பண்ணுறாங்க, கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படின்னா 5 ஒர்க்கர்ஸ்க்கு 12 டேஸுக்கு எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த டேட்டாஸ் எழுதி கொடு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த அன்னோன் வேல்யூவை நோன் வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி அது என்ன ப்ரப்போர்ஷனுங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு டைரக்ட் ப்ரப்போர்ஷனாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் எழுதும்போது ரெசிப்ரோக்கலில் எழுதணும். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் வந்து அதை அப்படியே எழுதுவோம். ஓகேயா? இப்போ சம் கொடுத்துருக்காங்களே, இதை செய்யும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த பேயை இந்த ஒர்க்கர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது அது என்ன வேரியேஷன், அது என்ன ப்ரப்போர்ஷனுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பேமெண்ட் இருக்குது, இங்கே ஒர்க்கர்ஸ் இருக்குது. 15 ஒர்க்கர்ஸுக்கு 6 lakh பே பண்ணுறாங்கன்னா 5 ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க? இது கண்டிப்பாக இந்த 5 ஒர்க்கர்ஸுங்கும் போது அந்த அமௌண்ட்டும் குறையும் இல்லையா? ஒர்க்கர்ஸோட நம்பர்ஸ் குறையும் போது இந்த பேமெண்ட்டோட அமௌண்ட்டும் குறையுது. ஸோ இதுவும் குறையுது, இதுவும் குறையுது. இது டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ இது என்ன? டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஃபஸ்ட்டு அதை எழுதிப்போம். ஹியர் ஒர்க்கர்ஸ் அண்ட் pay or in direct proportion. Direct proportionல இருக்கிறதுனால the multiplicative factor, therefore the multiplicative factor is என்ன சொல்லியிருக்கிறேன்? டைரக்ட் ப்ரப்போர்ஷனாக இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் எழுதணும். எதை ரெசிப்ரோக்கல் எழுதணும்? நம்ம 2 வேல்யூஸும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்கே இருக்கு இல்லையா? இதை ரெசிப்ரோக்கல் எழுதணும். அதாவது 15 by 5ங்கிறத எப்படி எழுதுவோம்? 5 by 15 எழுதிக்கோங்க. ஏன் கீழே உள்ள நம்பர் மேலே இந்த மாதிரி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கீழே உள்ளது, அதுக்கு பிறகு மேலே உள்ளது. நெக்ஸ்ட்டு இதை இது கூட கம்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை இது கூட கம்பேர் பண்ணுறோம். 20 டேஸ்க்கு 6 lakh பே பண்ணாங்கன்னா 12 டேஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க? இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் குறையுது இல்லையா? குறையும் போது அவங்க கொடுக்குற பேமெண்ட் அமௌண்ட்டும் குறைஞ்சிடும். ஸோ இங்கே டேஸும் குறையுது, பேமெண்ட்டும் குறையுது. ரெண்டுமே ஒரே சமயத்தில் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? ரெண்டுமே குறையிறதுனால இது டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இந்த ரெண்டும் டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருக்குது, இதுவும் இதுவும். ஸோ டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் எப்படி எழுதுவோம்? ரெசிப்ரோக்கலில். ஸோ இந்த 20 by 12ன்னு இருக்குது இல்லையா? இந்த 20 12ன்னு இருக்குது. இது என்ன எழுதுகிறோம்? கீழே இருந்து மேல் பக்கம் எழுதுங்க. 12 by 20. நெக்ஸ்ட் எழுதிப்போம். ஹியர் டேஸ் அண்ட் பே
pay are in direct proportion. Therefore, the multiplicative factor is 12/20 ன்னு எழுதிக்கோங்க. 12/20. நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட வேண்டியதான். இந்த அன்னோன் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. therefore x is equal to x பக்கத்தில் உள்ள நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கணும். that is 6 இன்டு இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ரெண்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டரையும் எழுதுங்க. that is 5/15 இன்டு this 12/20. கேன்சல் பண்ணிக்கோங்க. நீ 1 5 is 5, 3 5s are 15, 1 3 is 3, 4 3s are 12. next 1 4 is 4, 5 4s are 20. என்ன வந்திருக்கு 6/5. 6 5 கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 1.2 கிடைக்கும். that is 6 5 கொண்டு டிவைட் பண்ணுறோம். 1 5 is 5, ரிமைண்டர் 1. இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே 0 சேர்த்துக்கோங்க. 2 5s are 10, ரிமைண்டர் 0. ஸோ x is equal to 1.2. இங்கே பேமெண்ட் அமௌண்ட் இல்லையா, இங்கே இதிலேருந்து 6 lakhன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ இங்கே 1.2 lakhs. ஸோ 12 டேஸுக்கு 5 ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க? 1.2 lakh. ஓகேம்மா, மல்டிப்ளிகேட்டிவ் மெத்தட். இந்த மெத்தட் தான் ஈஸி மெத்தட், எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. அதனால் இனி சம் செய்யும்போது இந்த சம்மை செய்வோம், இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்கு இல்லையா, ஃபார்முலா மெத்தட், அதையும் பார்த்துடுவோம். ஃபார்முலா மெத்தடுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? P1 இன்டு D1 இன்டு H1/W1 இஸ் ஈக்குவல் டு P2 இன்டு D2 இன்டு H2/W2ன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ டேட்டாவிலேருந்து பிங்கிறது பர்சன்ஸ், நெக்ஸ்ட் டிங்கிறது டேஸ், ஹெச்ங்கிறது ஹவர்ஸ், டபிள்யூங்கிறது ஒர்க்கு. இதை வச்சு எது எது P1 D1 H1 W1 கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே பார்த்தோன்னா எதெல்லாம் இருக்குது? ஒர்க்கர்ஸ் இருக்குது. ஒர்க்கர்ஸுங்கிறது பர்சன் இல்லையா, ஸோ அதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த சம்மில் இது P1 எடுத்துக்கோங்க, இப்போ இது P2 பர்சன்ஸு. செகண்டு டேஸ் இருக்கா, இங்கே இருக்குது இல்லையா, டேஸ் வந்து இது இருக்குது. ஸோ இதை D1 எடுத்துக்கோங்க, இது D2ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு H1 H2. ஹெச்ங்கிறது ஹவர்ஸ் இருக்கா, இல்லை. ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு ஒர்க்குன்னு கொடுக்கல, இருக்கிறத இதை வந்து நம்ம ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் செய்யும்போது நீங்கள் எதை ஒர்க்குன்னு எடுக்கிறதுக்கு டவுட் வரும், அதனால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேயா, மற்றபடி செய்யலாம். ஒர்க்கர்ஸை பர்சன்ஸை வந்து நம்ம பின்னு எடுத்துடலாம். டேஸ் கொடுத்துருப்பாங்க, ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியும், மீதி இருக்கக்கூடியதை ஒர்க்குன்னு எடுக்கலாம். இங்கே நமக்கு ஹவர்ஸ் இல்லை, அதனால் அதை விட்டுருப்போம். அது போக மீதி இருக்கக்கூடியது இந்த பே, அதை தான் ஒர்க்குன்னு எடுத்துருக்குறோம். ஓகேயா, ஸோ இது W1, இது W2. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? P1 D1/W1 is equal to P2 D2/W2. ஓகேயா, ஸோ ஃபார்முலா P1 into D1/W1 is equal to P2 into D2/W2. ஃபார்முலா மெத்தடு ஈஸி தாம்மா, கொஞ்சம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எது பர்சன் டினோட் பண்ணுது, எது ஒர்க்கு டினோட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சோன்னா நம்ம செய்திடலாம். இங்கே P1ஓட வேல்யூ P1 is 15. ஸோ 15 into D1 is 20. 15 into 20/6. 15 into 20/6 is equal to P2 is 5, D2 is 12 by W2 நமக்கு தெரியாது, Xன்னு எடுத்துக்கோ. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு மீதி எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸை எங்கே கொண்டு போங்க, மேலே வந்துடும். இங்கே 5 into 12 இருக்குது. இந்த 6 கீழே இருக்கிறது மேலே போயிடுது, மேலே இருக்கிற 15ம் 20யும் கீழே வந்துடுது. நீ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 5 is 5, 3 5s are 15, 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 5 4s are 20. 6/5 அதே தான், 6/5 is 1.2. ஸோ x is 1.2 lakh. ஓகே, இது ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தடு ஈஸி தான், மல்டிப்ளிகேட்டிவ் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ இது எக்ஸாம்பிள் 4.19 இதோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இன்றைக்கி இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி 10 கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.